சார் அரசியல்வாதிகள் பூரா சொல்ற வாக்கு பூரா எதுவுமே நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. இந்த ஒயின் ஷாப்ப மூட சொல்றாங்க. மூடுறேங்கிறாங்க. அதை மட்டும் ஏன் சார் மூட மாட்டேங்கிறாங்க? அதுக்குரிய என்ன என்ன ரீசன்? அதாவது அந்த கருத்து மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஒரு பாட்டிலுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எவ்வளவு வருதோ அதே மாதிரி அந்த அமைச்சருக்கு வருது. இதுக்கு முன்னால தங்கமணி வந்தது, நத்த விஸ்வநாதன் அப்படித்தான் வந்தது. இப்ப செந்தில் அது அவரு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர், அதனால அதை 2 மடங்கு ஆக்கிட்டாரு. அப்படித்தான் வருது. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஒயின் ஷாப்ப அது ஒரு பெரிய வருமானம் கட்சிக்கும், அவங்களுக்கு கட்சிக்குன்னா அந்த துறை அமைச்சருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து காலையில 10 மணிக்கே எல்லாம் போய் ஒயின் ஷாப்ல இருந்துடுறாங்க. அது பார் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த காட்டுக்குள்ள வச்சிடறாங்க. காலையில போய் அந்த ஒரு பெரிய கலாச்சார சீரழிவா அது இருக்கு. அத குறைஞ்சபட்சம் அம்மா காலத்துல வந்து அத இடங்களை குறைச்சிடலாம், கடைகளை குறைச்சிடலாம் முடிவு எடுத்தாங்க. படிப்படியா குறைச்சிட்டு வரலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதை வந்து அதுக்கு பின்னால அவர் எடப்பாடி பழனிசாமி அதை செய்யல, திமுக செய்யல. இனி யார் வந்தாலும் அதை செய்ய மாட்டாங்க போல இருக்கு. மக்களா உண்டு. அது எதுக்குங்க வாக்குறுதி கொடுக்கணும்? நான் படிப்படியா குறைக்கிறேன், சுத்தமாவா அமல்படுத்துறேன், எதுக்கு வாக்குறுதி கொடுக்கணும்? அதாவது அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அந்த வாக்குறுதி படி நடக்கிறதுனா, இப்ப ஸ்டாலின் வந்து இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த தேர்தல் அறிக்கை எடுங்க, இன்னைக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. குடும்ப தலைவர் எதுவுமே செய்யலைங்க சார். இல்ல குடும்ப தலைவர் 1000 ரூபாய் சொன்னாங்க, கொடுத்தாங்களா என்ன? கொடுக்கவே இல்லைங்க சார். எதுவுமே கிடையாது. இப்போ தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஸ்டாலின் சேர்ந்து சொல்லிருக்காங்க, இலவச மின்சாரம்னு சொல்லிருக்காங்க. ஆமா. எனக்கு வந்து இப்போ வந்து முன்னதாக 1 லட்சம் பேருக்கு கொடுத்ததுல வந்து எனக்கு ஒரு மின் இணைப்பு வந்தது. 60,000 ரூபாய் கட்டி மின் இணைப்பு நான் வாங்கியிருக்கேன். சொல்றதே இலவசம்னு சொல்லி. அப்படியா? ஆமாங்க சார். 60,000 ரூபாய் கட்டுறீங்க சார். பில்லு கூட வச்சிருக்கேன். இலவசம்னா அதுக்கு 60,000 ரூபாய் பணம் கட்டி தான் வாங்குனீங்க. ஆமா சார். நான் அதுக்குரிய பில்லு ஆதாரம் எல்லாமே நான் வச்சிருக்கேன் சார். ஓ, அது இலவசம் இல்ல. அது இலவசம் இல்லைங்க சார். அப்புறம் எப்படி அது இலவசம்னு விளம்பரம் பண்றாங்க? அது என்னன்னு தெரியலைங்க சார். காசு இல்லைன்னா உங்களுக்கு சர்வீஸ் இல்ல, நீங்க போங்க அப்படின்றாங்க. இல்ல பணம் அவங்க ஏதாவது தனியா வாங்கிக்கிறாங்களா, இல்ல டிபார்ட்மெண்ட் பில்லு ரசீது கொடுத்து அரசாங்க கணக்குல தான் வாங்குறாங்களா? சார் வந்து ஏஐக்கு மட்டும் 10,000 ரூபாய் கொடுத்தாவணும். ஏஐக்கு மட்டும் 10,000 ரூபாய் கொடுத்தாவணும். அதுல வந்து அப்புறம் அதுக்குரிய சம்பந்தப்பட்டவங்களுக்கு யாருக்கு எவ்வளவு கவனிக்குமோ அவங்களுக்கு போறாம கவனிச்சாகணும். சரி, அது போக 60,000 ரூபாய் அரசாங்கத்துக்கா? ஆமாங்க சார். இல்ல அந்த 10,000தோட சேர்த்து எல்லாமே எல்லா அமௌண்டோடுமே எல்லாமே வருது. ரசீது எவ்வளவு கொடுத்தாங்க? கவர்மெண்ட் ரசீது? சார் ரசீது கிடையாது, போட்டே தர மாட்டேங்கிறாங்களே. ஓ, ரசீது தரலையா? அந்த நம்ம வந்து சர்வீஸ் பில், கரண்ட் பில்லு கட்டுற ரசீது மட்டும் 50 ரூபான்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் தான். அப்ப மிச்சம் 60,000 ரூபாய் யாருக்கு போச்சு? யாருக்கு போச்சுன்னு கேட்டா, நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு சர்வீஸ் இல்லைன்னா இல்லைங்கிறாங்களே. அப்ப பூரா லஞ்சமாவே 60,000 வாங்கிக்கிறாங்க. ஆமா சார். அல்ல ஒவ்வொரு ஏரியா 1 லட்சம் கனெக்ஷன்னா 1 லட்சம் கனெக்ஷன்னா ஒரு கனெக்ஷனுக்கு 60,000 ரூபாய்னு போட்டு பாருங்க எவ்வளவு வந்ததுன்னு. பெரிய தொகை. ஓடியா வருதுங்க. ஓடியா வருதுங்க. ஆமா. இப்ப 50,000 பேத்துக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரங்கிறாங்க. அதுல என்ன எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்களோ யாருக்கு தெரியும்? அதாவது சொல்றது இலவச மின்சாரம்னு, அது கனெக்ஷன் பண்றதுக்கு இவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும். ஆமா சார். இணைப்பு வந்து எங்களுக்கு அதாவது எம்ஜிஆர் காலத்துல சொல்லுவாங்க விஞ்ஞான பூர்வமா ஊழல் செய்யறவங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு பக்கம் இலவச மின்சாரம் கொடுத்தோன்னு விளம்பரம், இன்னொரு பக்கம் பயங்கர கலெக்ஷன். ஆமா சார். இப்ப வந்து எதுக்கு சார் இந்த வந்து ஆதார் எண் வந்து மின் இணைப்போட இணைக்க சொல்றாங்க? அது எனக்கு வந்து உண்டான ரீசன் தெரியல. இல்ல அதாவது அது வந்து அவங்க வந்து ஒரு புள்ளி விவரத்துக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல உள்ளுக்குள்ள சூட்சமங்கள் இருக்கும். சரிங்க.